பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எந்த பெரிய மனுஷனுக்கும் சோர்வு உண்டு. ஆனால் அந்த சோர்வை ஒருவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினான் 40:28 இளைஞர்கள் இளைப்படைவார்கள், வாலிபர்கள் கூட இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் இளைக்க மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. இந்த நம்பிக்கையோடு எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து மறுபடியும் கையில் எடுத்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனத்தை எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தன்னை கண்டன் உயிர்வார் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்காரம். தன்னை கண்டன் உயிர்வார் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்காரம். சர்வலோக இப்ப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தன்னை கண்டல் உயிர்வார் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். அருவியால் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சுதேச நமஸ்காரம். அருவியால் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சுதேச நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தன்னை கண்டன் உயிர்வார் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்காரம். தன்னை கண்டன் உயிர்வார் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்காரம். திருவவதார நமஸ்காரம், ஜெகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். திருவவதார நமஸ்காரம், ஜெகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். கருமானுடன் உயிர் அடைந்தோக தருமையில் மாட்டோம் நமஸ்காரம். தருணியில் மானுடன் உயிர் அடைந்தோக தருவியல் மாட்டோம் நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தன்னை கண்டன் உயிர்வார் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்காரம்.
தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கத்தாதி கத்தா கருணை சமுத்திர நித்ய திரியேகா நமஸ்காரம். கத்தாதி கத்தா கருணை சமுத்திர நித்ய திரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தரை கடல் உயிர் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்காரம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். கீலேயாத்தின் குடிகளிலே, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி. நல்ல கவனிங்க. கீலேயாத் என்றால் வேதம் சொல்லுது, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியன் இல்லையோ, பின்ன ஏன் என் குமாரத்தி சொஸ்தமடையாமல் இருக்கிறான்னு எரேமியா எழுதி இருக்கிறார். இந்த கீலேயாத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் தான் பர்சில்லா. இந்த பர்சில்லா என்பவன் யார்? 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே மிக அழகா அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 27 வாசிக்கும் போது இந்த பர்சில்லாவை குறித்து வாசிக்கிறோம். தாவீது மக்னாயிமுக்கு வந்த போது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானும் ஆகிய அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோகிலிம் ஊரானும் கீலேயாத்தியனுமாகிய பர்சில்லா. இந்த கீலேயாத்து சாதாரண இடம் இல்ல, நன்றி உள்ள ஒரு மனிதன் வாழ்ந்த இடம் கீலேயாத். இந்த கீலேயாத்தில் இருக்கிற அந்த பர்சில்லா அப்படின்னா இரும்பு மனிதன்னு பேர். இந்த பர்சில்லா என்ன செய்தான் வாசிங்க. தாவீது ராஜா தன் பிள்ளையால துரத்தப்பட்டான். 2 சாமுவேல் 15:30 அப்சலோமுக்கு பயந்து ஓடி வாரான். அப்படி ஓடி வரும்போது எப்படி வாரான்? தாவீது தன் முகத்தை மூடி பெருங்காலால் நடந்து அழுது கொண்டு ராஜா அழுகிறார். ஏன்னா அழுகிறது எல்லாருடைய வாழ்க்கையில உண்டு. இயேசுவை கூட மரியாள் வச்சுக்கிட்டு பாடினா, ஏது கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன், ஏது கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன், கூதல் அடிக்கிறதோ பல குளிரும் போன்று கலையோ, கூதல் அடிக்கிறதோ பல குளிரும் போன்று கலையோ, ஏது கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன், கூதல் அடிக்கிறதோ பல குளிரும் போன்று கலையோ. பாலுதத்தாலாட்டை கேட்ட மாமணியை உனக்கு, பாலுதத்தாலாட்டை கேட்ட மாமணியை உனக்கு, நான் பாடும் தானாட்டை கேட்க நன்றாகிரு கலையோ, நான் பாடும் தானாட்டை கேட்க நன்றாகிரு கலையோ, எது கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன், கூதல் அடிக்கிறதோ பல
பல குளிரும் போன்று கலையோ கூதல் அடிக்கிறதோ பல குளிரும் போன்று கலையோ இல்லாத ஏழைகளுக்கு செல்வம் எல்லாம் கொடுக்க வந்து இல்லாத ஏழைகளுக்கு செல்வம் எல்லாம் கொடுக்க வந்து சாதனை நிகழ்ந்தா சாதனை நிகழ்ந்தா இந்த நாடும் சிறியாதோ சாதனை நிகழ்ந்தா இந்த நாடும் சிறியாதோ எது கழுகி தனி ஏழை மாது நான் இல்ல செவி கூதல் அடிக்கிறதோ பல குளிரும் போன்று கதையோ கூடல் அடிக்கிறதோ பல குளிரும் போன்று கதையோ மூடத்துள்ளி இல்லையோ இல்ல மாடடையோ கொட்டினில் மூடத்துள்ளி இல்லையோ இல்ல மாடடையோ கொட்டினில் பாடை அடிக்கிறதோ பாடை அடிக்கிறதோ பாடா எங்கே தவிக்கிறாயோ பாடை அடிக்கிறதோ பாடா எங்கே தவிக்கிறாயோ எல்லாருக்கும் அழுக உண்டுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் மனசுலையும் கண்ணீர் உண்டு, ஒவ்வொருத்தருடைய கண்களில் கண்ணீர். எனக்கு அன்பானவர்களே, தாவீது ராஜா அழுதான். ஏசு கிறிஸ்துவ மடியில் வச்சுக்கிட்டு அவருடைய தாய் தாலாட்டு பாடினால் நம்முடைய கண்ணீரை வரவழைக்கும். ஏன் இதே தாவீது அவனோடு இருந்தவங்க அழுததை நீங்கள் பார்க்கலையா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு கூட பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அத்தனை பேரும் அழுகிறது கூட பலன் இல்லையா? எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ள நகரம் சுட்டரிக்கப்பட்டு விட்டது. அமலேக்கிய தென்புறத்து சீமையிலேருந்து வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க? கொள்ளையிட்டு ஒன்றையும் மிச்சம் வைக்காமல் போயிட்டாங்க. வந்து பார்த்தா வீட்டில் ஒன்றுமே இல்லை. தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அழுகிறதுக்கு கூட பலன் கிடையாதான். இன்றைக்கு எத்தனை பேர் வீட்டுக்குள்ளேருந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் நிற்பவரே, உன் கரங்களினாலே என் கண்ணி துடைப்பவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் நிற்பவரே, உன் கரங்களினாலே என் கண்ணி துடைப்பவரே. உதவி செய்வனே சொல்வார்கள், உதவி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வனே சொல்வார்கள், உதவி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி தருபவரும் நீ தனையா, உதவி தருபவரும் நீ தனையா. உமையன்றி எனக்கு யாரும் இல்லை, உமையன்றி எனக்கு யாரும் இல்லை. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் நிற்பவரே, உன் கரங்களினாலே என் கண்ணி துடைப்பவரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள்நாளெல்லாம் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா
ஆயுளாளெல்லாம் ஆராதிப்பேன். எல்லாரும் அழுதது உண்டு. நீங்க அழுதிருப்பீங்க, நான் அழுதிருப்பேன். அழுகாத மனிதன் இல்லவே இல்லை. ஆனா ஆண்டவர் கைவிடுறவர் இல்லை. தாவீதுக்கு சொன்னார். தாவீது கேட்டான், அழுத போது கேட்டான். 1 சாமுவேல் 30:8 ஆண்டவர்கிட்ட கேட்டான். என்ன கேட்டான்? தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ அதை பிடிப்பேனோ என்றா கேட்டான். அதற்கு கர்த்தர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அந்த வாக்கு பொய்யாச்சா? 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் கொள்ளையாடின போன எல்லாவற்றிலும் சிறியவைகள் பெரியவைகள் குமாரர் குமாரத்திகள் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. கீலேயாத் என்பது சோர்வை மாற்றுகிற இடம். தாவீது ராஜா அழுது கொண்டு போன போது அவனுக்கு என்னென்னலாம் கொடுத்தானாம் பாருங்க. 2 சாமுவேல் 17:28 வாசிக்கும் போது அவன் அழகா அங்கே வந்த உடனே அவனுக்கு மெத்த களம் எல்லாத்தையும் கொடுக்கிறான். ஒன்றும் குறைவில்லாம அவனுக்கு வறுத்த பயிறு, பெரும்பயிறு, சிறுபயிறு, பால் கட்டி, இறைச்சி, ராஜா என்னென்ன சாப்பிடுவானோ காட்டுல இருந்தாலும் கர்த்தருடைய ஜனத்துக்கு குறைபடாது. ஏன்னா கர்த்தர் நாமம் ஒரு மனிதனுக்கு புகழமா இருந்தா கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். மறந்துடாதீங்க, கீலேயாத்துல போகும்போது ஒன்றும் கிடையாது, வெறுங்காலு. தாவீது போனதுல வெறுங்காலோட நடந்து போனான். அந்த வெறுங்காலோட நடந்து போன மனுஷனை ஏற்றுக்கொண்டவன் தான் பர்சில்லா. அவன் எங்க இருந்தான்? கீலேயாத். அதனால இங்க சொல்லுங்க, கீலேயாத் சாதாரண இடம் இல்லை. இங்கே கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி தைரியம் உள்ளவன். அந்த பர்சிலாம் பாருங்க 80 வயசு கிழவன். ஆனா அவன் வாழ்க்கையில தைரியமா ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை அப்சலோம் அப்பா எங்க போயிருக்கான்னு தேடி வந்தா அடி விழுகிறது யாருக்கு தான் முதல்ல விழுகும்? பர்சிலாவுக்கு தான் விழுகும். ஆனா தைரியமா ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு சொல்ல சொல்லிடுறாங்கல்ல, இந்திய சுதந்திர போராட்ட வீரத்தில் நீங்க மறந்துடக்கூடாது. ஊமத்திர தப்பிச்சு வந்தார், வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி. மருதரசர் இடம் கொடுத்ததுனால தான் சின்ன மருது பெரிய மருதுக்குள்ள பிரச்சனை வந்து அந்த சிவகங்கையிலே அவங்க அழிய வேண்டிய தலை வெட்டப்பட்டார்கள்.
அடைக்கலம் கொடுத்ததுக்காக. எனக்கு அன்பார்களே, லோத்தனுடைய வாழ்க்கையிலோட பாருங்க, ஆதியாகமம் 19 அவன் அடைக்கலம் கொடுத்ததுக்காக தன் மகளை கூட இழக்க துணிவான். மறந்துடக்கூடாது. கீலேயாத்து மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிற இடம் மட்டுமல்ல, யாரை எப்படி கனப்படுத்தணுமோ அதை செய்கிற மனிதர்கள், ஒரு உணர்வுள்ள நன்றியுள்ள மனிதர்கள் வாழுகிற இடம். கீலேயாத்து ஒரு வைத்தியம், ஒரு பிசின் தைலம் உள்ள இடம், ரண வைத்தியன் உள்ள இடம். இந்த கீலேயாத்தின் குடிகளில் ஒருத்தன் தான் பர்சில்லா. அவன் நன்றியோடு ராஜாவை ஏற்றுக்கொண்டு கடைசி மட்டும் அவனை அனுப்பி வைக்கிற வரைக்கும் 1-2 சாமுவேல் 19:31 பார்த்தா அவன் யோர்தான் மட்டும் வழி அனுப்புவதற்கு வந்தான். ஆனால் அந்த பர்சிலா அவ்வளவு வந்தவன் எருசலேமுக்கு வரும்போது தன் வாழ்க்கையை விட்டுட்டான். எனக்கு அன்பானவர்களே, இந்த கீலேயாத்தின் குடிகளில் வாழ்ந்ததில் ஒரு மனுஷன்தான் யாரு? எலியா. இந்த எலியா கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி தைரியமாக பேசுகிறவன். என்ன பேசுகிறான்? என் வார்த்தையின்படி அல்லாமல் இந்த தேசத்தில் பனி மழை ஒன்றுமே என்ன செய்யாது, பெய்யாதுன்னு நான் சொல்லலை. நான் கர்த்தருக்கு முன்ன நிற்கிறேன்னா கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொன்ன மாத்திரத்தில் மழை வெயில கர்த்தர் அவனை பராமரிக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த பராமரித்து வாழ்ந்த ஒரு எலியா, அக்கினியை இறக்கின ஒரு எலியா, அநேகருக்கு முன்பாக கர்த்தரை தெய்வம் என்று முழங்கின எலியா, இப்போ போய் எங்கே படுத்து கிடக்காரு? சூறை செடியின் கீழே. ஏன்? ஒரு பெண்ணினுடைய வார்த்தை கேட்டு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நீங்களும் கூட ஒரு வார்த்தையினால் சோர்ந்து போயிருக்கலாம். இப்படி என்னை பேசிட்டானே, இப்படி என்னை சொல்லிட்டானே, என் பிள்ளை இப்படி சொல்லிட்டானே, ஐயோ என் சகோதரன் இப்படி சொல்லிட்டானே. கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? மகனே மகளேன்னு கூப்பிடுறாரு. உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? அழாதே என்று சொல்லி கண்ணீரை துடைக்கிறவர். உங்களை பார்த்து சோர்ந்து போயிடாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பலப்படுத்துகிற ஆண்டவர். இன்றைக்கு சொல்லுவேன், சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை தட்டி எழுப்புறது தான் இப்போ சொல்கிறேன். ஊழிய பாதையில் நிற்கிற என் அன்பு ஊழியக்காரர்களே, ஒருவேளை நீங்கள் ஜனங்கள் கை நீட்டலை, ஐயோ வயதாகி போச்சு, எனக்கு ஒரு வழியில், நான் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேன், ஒன்றுமே என்னால் செய்ய முடியலன்னு சொல்லி பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் சொல்லுவேன், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா நீங்கள் செய்கிற காரியம் நீங்கள் நிச்சயத்து இல்லை. ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டது. யோசேப்பு சொல்கிறான், இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டது, தேவனே இதை செய்து முடிப்பார். தைரியமா இருங்க. இந்த தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 5000 ஸ்பெண்ட் பண்ணணும். 30 நாள் ரெக்கார்டிங் எடுத்து அனுப்பணும். அது மட்டுமல்ல, எங்கள் சபை 2 கண்ணு தெரியாத மக்கள், திருநெல்வேலியில் கூட பாருங்கள், பார்வை இழந்த சகோதரிகளுக்காக. ஏன்னா 2 கண்ணு தெரிஞ்ச தாய்மார்களே இன்றைக்கி பல பேர் புலம்புறீங்க, ஐயோ என் பிள்ளை கை விட்டான், என் புருஷனும் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன். 2 கண்ணு தெரியாத நிலைமை எப்படி இருக்கும்? இவர்கள் முதிர் வயதில் சந்தோஷமாய் வாழ, முதிர் வயது சுமையாகக்கூடாது, சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்த கட்டுறதுக்கு முயற்சித்து ஜெபித்து காத்திருக்கிறோம். ஒரு சதுரடி 2300 தான். ஆண்டவர் அநேகரை எழுப்பி தரணும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருந்தா, நீங்களே இதை கட்டி கொடுத்தா கூட உங்கள் பேராலேயே இருந்துட்டு போது, அது கர்த்தருடைய வருகையில் அதற்கேற்ற ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். ஒருவேளை பிரதர் நான் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை அக்கௌண்ட் வைக்கிறவங்க, கணக்கு வைக்கிறவங்களாக தான் என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறைகளையும் உங்களுக்கு சொல்லுவேன். தபால் வழியாக தொடர்பு கொள்ளக்கு சொல்லுவேன். 36 35 38 89 63. அன்னைக்கு கூட ஒரு ஐயா வந்து கேட்டுட்டு போட்டிங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி கேளுங்க. ஒருவேளை டிவியில் எழுத முடியாட்டா என்கிட்ட கேளுங்க, தாராளமாக உங்களுக்கு சொல்கிறேன்.
இதில் போய் போஸ்ட் ஆஃபீஸ், உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கட்டுற ஃபார்ம்னே வச்சுருப்பாங்க, போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்குன்னு. அதில் கட்டினீங்கன்னா நீங்கள் கமிஷன் கொடுக்காம அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக கட்டலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே யார் யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சூழ்நிலையிலே சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவருடைய சோர்வுகளை மாற்றும். மனித வார்த்தையை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. பெற்ற பிள்ளைகளின் வார்த்தையை கேட்டு சோர்ந்து போன மக்கள் உண்டு. கட்டின புருஷனே தன்னை அவதூறாய் பேசுகிறதினாலே மனமுடிந்து எத்தனையோ வயது முதிர்ந்த தாய்மார்கள் உண்டு. ஏன் ஆதரிக்க வேண்டிய பிள்ளைகள் அருவருக்க வார்த்தைகள் நான் பேசுறாங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் புலம்புறீங்க. உங்கள் புலம்பலை கர்த்தர் ஒருவர் கேட்கிறார், ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஆண்டவரை நோக்கி மட்டும் நம்பிக்கையோட காத்திருங்க. ஏற்ற காலம் வரும். நிச்சயமா ஒரு நாள் உணர்ந்து உங்க பிள்ளை திரும்பி வருவார். அன்றைக்கு ஒரு தகப்பன் எதிர்பார்த்திருந்தான், தகப்பன் வருவார் வருவார்னு. ஒரு நாள் அவன் வந்தபோது தகப்பன் ஓடி போய் அணைத்து கொண்டான். இன்றைக்கு சொல்லுவேன், உங்களை பிரிஞ்சு போன எல்லாரும் ஒரு நாள் தேடி வந்து உங்களையும் பலப்படுத்துகிற காலம் வரத்தான் போது, அது வரைக்கும் பொறுமையோடு நம்பிக்கையோடு சோர்ந்து போகாம காத்திருப்பீங்களா? அன்பில் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே வியாதி படுக்கையிலே சோர்ந்திருக்கிற மக்கள், சில வேளை ஐயோ என் வயிற்றில் இருக்கிற கட்டி என்னன்னு ரிசல்ட் வரும்போது நல்லதா வரணுமே பயந்து இருக்கிற மக்கள், ஐயோ என் பிள்ளைக்கு இருக்கிற வியாதி என்னன்னே தெரியலையே, மருத்துவர்கிட்ட போட்டால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் என் பிள்ளை சோர்ந்து இருக்கிறான்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற தாய்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற அன்பு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற, ஐயோ என்னால் தாங்க முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். உங்கள் துக்கமும் சந்தோஷமாய் மாற கர்த்தர் உதவி செய்யட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.